நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், நாடாளுமன்றத்தில் நானோ கனிமொழியோ தயாநிதி மாறனோ அல்லது மற்றவர்களோ சிறப்பாக உரையாற்றினால் வந்து நம்ம ஆளுங்கட்சிக்காரங்க வந்து பாராட்டி கை கொடுப்பாங்க. அது ஒன்றும் பேசு கிடையாது. நம்ம கூட்டணி கட்சிக்காரெல்லாம் ஒடியாந்து பாராட்டுவாங்க, அருமையாக பேசிட்டீங்க அப்படிம்பாங்க. ஆனால் எங்களுக்கு அது எல்லாம் பெருமை. பேச முடிச்சுட்டு கேன்டீனுக்கு போய் ஒரு டீ குடிக்க போவோம், இல்லைன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போவோம் சிறுநீர் கிடைக்கலான்னு. அங்கே ரகசியமாக நான் பிஜேபிக்காரன் வந்து சொல்லுவான், எம்பி பின்னிட்டீங்க அமித்ஷாவும் மோடியும் காரியமாய். ஏனென்றால் அமித்ஷாவுக்கு எது புரியலன்னா, அங்கேருந்து வருது எல்லா மொழியும் காலி. பீகாருடைய பிஜ்போரியா என்னமோ ஒரு மொழி, போஜ்பூரி, பீகாருடைய போஜ்பூரி மொழி இன்னைக்கு இல்லை, காணும், இந்தி வந்துருச்சு, அந்த மொழி அழிஞ்சு போச்சு. குஜராத்தி மொழியில் அழிஞ்சு போச்சு. மகாராஷ்டிர மொழியை காணும் தேடுறான், இப்பதான் அறிவிச்சிருக்கான், தாய்மொழியில் தான் படிக்கணும், தாய்மொழியில் தான் போடணும்னு. அப்ப எல்லா மொழி அடையாளங்களையும் எல்லா பண்பாட்டு குறிகளையும் அழித்துக் கொண்டே வந்து ஒரே தேசம் ஒரே மதம் ஒரே தேர்தல் வரைக்கும் வந்துட்டான். வந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஆந்திரா எம்பி என்கிட்ட சொன்னது என்னன்னா, ஒரு பேய் பிசாசு வந்தா கிராமத்தில் எல்லைச்சாமி நிறுத்திப்போம்ல, அந்த எல்லைச்சாமி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்தியாவை மதவாதத்திலிருந்து காப்பாற்றுகின்ற ஒரே எல்லைச்சாமி உங்களுடைய முதலமைச்சர் தான் சொல்றாங்க. அப்போ இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் மட்டும் அல்ல, இந்தியாவுக்கான தேர்தல். நான் இவ்வளவு தூரம் பீடிகை வச்சு பில்டப்லாம் கொடுக்கறது சும்மா நினைச்சுக்காதீங்க, இவ்வளவும் நமக்கு முன்னாடி இருக்கு. இப்ப என்ன ஆகும்னா, தேர்தலுக்கு முன்னாடி நமக்குள்ளேயே நான் மேயர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தா நடக்கல, சேகர்பாபுட்ட கொடுத்தா நடக்கல, எம்எல்ஏட்ட கொடுத்தா நடக்கல, இந்த அரசாங்கத்தில் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கல, இதெல்லாம் வரும், இதெல்லாம் இல்லைன்னா இருக்கு, இருக்கும் இருக்கும் இருந்தே தீரும். நீங்க என்ன சொல்ல மலைக்கலாம், கட்டாயமா இருக்கும், இருக்கா இருக்கும். அதெல்லாம் நம்ம செப்பன விட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு, அது தனியா வச்சுக்குவோம். ஆனால் இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை, இந்தியாவினுடைய இறையாண்மையை, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற போன்ற மகத்தான தேர்தல் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நம்மிடத்தில் இருக்கின்ற சிறு பிணக்குகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு, சுயநலம் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். சுயநலம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது, மனிதர்கள் சுயநலம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆனால் சுயநலமா பொதுநலமா என்று வருகிற போது எப்படி இருக்க வேண்டும் என்று அண்ணா அழகாக சொன்னார். ஐயோ நிலம் காயுதே, பயிர் காயுதே, மழை வந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறேன் பார். அப்படி நினைப்பதும் அப்படி வேண்டுவதும் பொதுநலம். சரி, நம்ம தான் வேண்டணும், நம்ம தான் நினைச்சோம், மழை கொட்டுது, ஐயோ நனைஞ்சா சளி பிடிச்சிக்குமேன்னு கொடை பிடிக்கிறோம்ல, அது சுயநலம். மழை பொழிவதும் குடை பிடிப்பதும் போல சுயநலமும் பொதுநலமும் இருக்க வேண்டும் என்று அண்ணா சொல்லுவார். அப்படி சுயநலம் நமக்கு இருக்கும். ஆனால் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பொதுநலத்திற்கு முன்னால் நாம் சுயநலத்தை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு மீண்டும் இந்த மனிதர் முதலமைச்சராக வந்தால்தான் தமிழ்நாட்டை, இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை நாம் பெற வேண்டும். அதற்காக இந்த தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். தொடர்ந்து நான் உங்களை சந்திப்பேன். BLA 2 பார்த்தாச்சு. நான் இங்கே இருக்கிற தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு சொல்லுகிறேன், BLU 2 இன்னைக்கு நம்ம கிராஸ் செக் பண்ணிடுறோம், ரேண்டம் செக் பண்ணுறோம், ஃபேக் இருக்கா சரியா போட்டிருக்காங்களா எல்லாம் பார்த்துடுறோம். பார்த்ததுக்கு பிறகு BLC ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்கு என்றால் மீண்டும் நாங்கள் வந்து BLCயை பார்க்கணும். அப்புறம் தலைவர் வேற சில பணிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார், அது நானும் அதன் சேகர்பாபு அவர்களும் உட்காந்து பேசுவோம். உள்ளாட்சி அமைப்புகள்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கு. இவற்றையெல்லாம் சரி செய்து கொண்டு தான் தேர்தலை சந்திக்க போகிறோம். எனவே இப்படி சந்திக்கின்ற இந்த தேர்தலில் எப்படிப்பட்ட அணுகுமுறையை இந்த சட்டப்பேரவை தேர்தலில் கையாள வேண்டும் அப்படிங்கிறத எல்லாரும் பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யாருமே பேசாம விட்டுறக்கூடாது. யாருமே பேசாம விட்டாக்க எல்லாம் நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கீங்க, சர்வாதாரத்துக்கு இருக்கீங்கன்னு ஆகிடும். அதனால நல்ல கருத்துக்களை, தேர்தல் உத்திகளை மாத்திரம் நீங்கள் சொன்னால் நாங்கள் குறித்துக் கொடுக்கிறோம். தலைவர் அதை கேட்பார். ஏற்கனவே பார்வையாளர்கள் கொடுத்ததெல்லாம் தொகுத்து தலைவர்கிட்ட கொடுத்து தலைவர் படிச்சிட்டார். என்னதான் துறைமுகமும் எழும்பூரும் வெற்றி எளிது என்றாலும் கூட தலைமை கழகத்தின் சார்பில் இட்ட கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிற உணர்வோடு வந்திருக்கிற காரணத்தினால் எல்லாம் அங்கே சரியா இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரமே அனுப்பப்படுவோம் என்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய கருத்துக்களை ஒன்று ரெண்டு இருந்தால் சொல்லுங்கள். அதற்கு பிறகு மாவட்ட கழக நிர்வாகிகள் பார்வையாளர்கள் ஏதாவது கருத்து சொன்னால் சொல்லலாம். அதோடு நம்முடைய கூட்டத்தை முடித்துக்கொண்டு தொடர்ந்து நாம் சந்திப்போம். 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு வெவ்வேறு வடிவத்தில் BLCயை பார்க்கணும், அப்புறம் வேற நிகழ்ச்சிகளாக இருக்கு, அப்புறம் அணிகள்லாம் ஒரு தடவை பார்க்கணும். எனவே அனைத்து தரப்பு சக்திகளையும் நாம் விரயமாக்காமல் தேர்தலுக்கு முன்னால் நாம் பயன்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி
வந்திருந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.